ஒரு கோடீஸ்வரர். ஆனால் கடந்த 6 மாதங்களாக அவர் மெதுவாக மர்மமான முறையில் இறந்து கொண்டிருந்தார். மருத்துவர்களால் நோயை கண்டுபிடிக்க முடியவில்லை. பிரபாகரன் ஒரு நாள் இறந்துவிட அனைவரும் அதை ஒரு மன அழுத்தத்தால் வந்த இயற்கையான மரணம் என்று நம்பி வழக்கை முடிக்க தயாராகினர். ஏனெனில் எந்த கொலை தடயமும் இல்லை. ஆனால் இது ஒரு கொலை. இந்த மெதுவான விஷக்கொலையை செய்தது அவரது மனைவி பிரியாவே. அவர் கணவரின் சொத்துக்காக இந்த சரியான கொலை திட்டத்தை வகுத்திருந்தார். அவர் தினசரி உணவில் வெளியே தெரியாத ஒரு கொடிய ரசாயனத்தை சப்ளிமெண்ட் போல கலந்து கொடுத்து வந்துள்ளார். இந்த திட்டம் ஒரு சிறு டிஜிட்டல் பிழையால் உடைந்தது. விக்கி டி கோட்ஸ் கண்டுபிடித்த ரகசியம் பிரபாகரன் இறப்பதற்கு ஒரு வாரம் முன்பு அவரது ஆன்லைன் ஷாப்பிங் கணக்கில் $150 மதிப்புள்ள ஒரு கல்லீரல் சப்ளிமெண்ட் ஆர்டர் செய்யப்பட்டிருந்தது. அதை ஆர்டர் செய்தது பிரியா. விக்கி டிகோட்ஸ் குழு ஆய்வு செய்த போது பில்லின் ரகசியம் $150க்கு ஆர்டர் செய்யப்பட்ட அந்த பொருள் உண்மையில் சப்ளிமெண்ட் அல்ல. அது பிரபாகரனின் உடலில் இருந்த நஞ்சுடன் பொருந்தக்கூடிய ஒரு ரகசிய கொடிய ரசாயனம். முகவரி பிழை. பிரியா அதை வீட்டுக்கு அனுப்பாமல் ரகசியத்தை காக்க பிரபாகரனின் அலுவலக முகவரிக்கு அனுப்பியிருந்தார். டெலிவரி குறிப்பு. டெலிவரி பில்லின் குறிப்பில் உள்ளே இருப்பதை யாருக்கும் காட்டாமல் ரகசியமாக பிரியாவிடம் மட்டும் கொடுங்கள் என்று பிரியா எழுதியிருந்தார். இந்த கொலையாளி மிகச்சரியான திட்டமிடுதலுடன் செயல்பட்டாலும் ஒரு சாதாரண ஆன்லைன் டெலிவரி பில்லில் உள்ள ரகசிய குறிப்பு மற்றும் தவறான டெலிவரி முகவரியால் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டார். தற்கொலை என்று முடிக்கப்பட இருந்த வழக்கு டிஜிட்டல் குறியீடு உடைந்ததால் கொலை வழக்காக மாறியது. கிளைமாக்ஸ் டெலிவரி ஊழியரின் வாக்குமூலம் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் மூலம் பிரியா கைது செய்யப்பட்டார். ஒரு கொலைக்காரனின் மெதுவான விஷத்திட்டம் $150 பில் மூலம் உலகறியச் செய்யப்பட்டது. இது போன்ற தகவலுக்கு நமது விக்கி டி கோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் என்ன வீடியோ வேண்டும் என்று கமெண்டில் தெரிவிக்கவும்.